حزب الله وأصحابه جند الله وبعد رضي الله عنهم ورضوا عنه صدق الله العليم قال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم الحمد لله அல்லாஹ்வினுடைய அளவில்லாத கருணையின் காரணமாக 9ஆம் நாள் தராவீஹை நாம் நிறைவு செய்து அமர்ந்திருக்கின்றோம். மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய தருணமாகவும் மிகுந்த வேதனைக்குரிய தருணமாகவும் இது இருக்கிறது. நாளையோடு ரஹமத்திற்குரிய 10 நாட்கள் என்பது நிறைவு பெறப் போகிறது. இது இந்த முதல் 10னுடைய ஒத்தைப்படை இரவாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இரவிலே தனிப்பட்ட முறையிலே நம்மால் என்ன அமல்களை செய்ய முடியுமோ நாம் அதை செய்து கொள்ள வேண்டும். நம்மில் நிறைய சகோதரர்கள் நினைப்பது உண்டு, ரமலானுடைய மாதத்தில் இறுதி 10 நாட்களில் இறுதி ஒத்தைப்படைகளில் நாம் நல்ல அமல் செய்து கொண்டால் நமக்கு இந்த ரமலான் மாதம் முழுமையாக கிடைத்து விடுகிறது, நாம் ரமலானை முழுமையாக பயன்படுத்தி விட்டோம் என்று நிறைய சகோதரர்கள் நினைப்பது உண்டு. நிச்சயமாக அப்படி இறுதி 10ஐ மட்டுமே வணங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமலானன் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தில் நன்மையை எதிர்பார்த்து நன்மையை நாடி நோன்பு வைக்கின்றாரோ அவருடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. வமன் காம ரமலானன் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தில் ஒட்டுமொத்த நாளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 30 நாளையும் சொல்றாங்க, யார் ரமலானுடைய மாதத்தில் நன்மையை எதிர்பார்க்கணும். தொழுகை எப்பண்டா முடியும்னு எதிர்பார்க்க கூடாது, எப்பண்டா பயணம் முடியும்னு எதிர்பார்க்க கூடாது, எப்பண்டா முடிச்சு வீட்டுக்கு அனுப்புவாருன்னு பார்க்க கூடாது. எதை எதிர்பார்க்கணும் ரசூலுல்லாஹ்? நன்மையை எதிர்பார்த்து யார் தொழுவாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. முன்னாடி இருக்கிற 2 வருஷம் பாவம், 1 வருஷம் பாவம், 3 வருஷம் பாவம் ரசூலுல்லாஹ் சொல்லல, முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. இப்ப கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மொத்த நாட்களும் 30 நாட்களும் நாம் நல்ல அமலை செய்வதற்கு முடிந்த அளவிற்கு முயற்சி பண்ணணும். முதல் விஷயம். 2வது விஷயம், தொழுகையில் ஆட்கள் முன்சப்பில் இருந்து இடையில எந்திரிச்சு போனாங்கன்னா முன்னாடி வர்றதுக்கு கூச்சப்படாமல் வரணும். முன்னாடி போவோமா வேண்டாமா, முன்னாடி போனால் இடையில எஞ்சி போக முடியாத, இடையில எஞ்சி போனால் யாராவது ஏதாவது நினைப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முந்திய வரிசை சப்பில் நின்று தொழக்கூடிய நன்மையை நீங்கள் அறிந்து கொண்டால் அந்த வரிசையில் நிற்பதற்கு நீங்கள் சீட்டு குலுக்கி போட்டு பெயரை எடுத்து தான் நீங்கள் நிற்பீங்க. யாருக்கும் அவ்வளோ சுலபமாக விட்டு கொடுத்துட மாட்டீங்க. சீட்டு போடுங்க, யாருக்கு வருதோ அவங்க நிற்கலாங்கிற அளவுக்கு சொல்வீங்க என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு முந்திய வரிசைக்கு நன்மை இருக்குது. முன்சப்புக்கு வர்றதுக்கு கூச்சப்படாமல் என்ன செய்யணுங்க, வரக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். சரி, இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நம்மளுடைய நட்புகளை நல்ல நட்பாக நாம் மாற்றிக்கொள்வது. நமது நட்பை நல்ல நட்பாக நாம் மாற்றிக்கொள்வது. நல்ல நட்பு இல்லை என்று சொன்னால், நல்ல தொடர்புகளை நாம் ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால், இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நமது நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரமலானில் உங்களுடைய நட்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செஞ்சுக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மின் இபாதில்லாஹி லஉனாஸன், அல்லாஹ்வுடைய அடியார்களில் சில மக்கள்கள் இருக்கின்றார்கள், மாஹும் பி அம்பியா வலா ஷுஹதா, அவங்க நபிமார்களோ ரசூல்மார்கள்லாம் கிடையாது. யக்பிதூனஹுமுல் அம்பியா வ ஷுஹதா யௌமல் கியாமத்தி பி மகானிஹிம் மினல்லாஹி தஆலா. நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லாம் அந்த மனிதர்களை பார்த்து நாளை மறுமை நாளிலே ஆச்சரியப்படுவார்கள்.
அல்லாஹ்விற்கு அந்த மனிதரிடத்திலே கிடைக்கக்கூடிய அந்தஸ்துகளை பார்த்து வியந்து போவார்கள். நபிமார்களும் சுஹதாக்களும் அந்த மனிதனுடைய அந்தஸ்தை பார்த்து யார் இவர்கள் என்று ஆச்சரியத்தோடு மிகைந்து இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார் என்பதை எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க. என்ன சொல்றாங்க? அவங்க யார்? நபியும் கிடையாதுன்றீங்க, ரசூலும் கிடையாதுன்றீங்க, சுஹதாக்களும் கிடையாது, போர்க்களத்தில் போய் உயிரை நீத்தவர்களும் கிடையாது. அப்படி இருக்க நபிமார்கள் ரசூல்மார்களே அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுறாங்கன்னா அவங்க யாரு? அப்படி என்ன நன்மை அவங்க செஞ்சிட்டாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹும் கூமுன் தஹாப்பூன பிருஹில்லாஹ். அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதரை நேசித்திருப்பார். எப்படிங்க? எப்படி நேசிச்சிருப்பாரு? அவர் நேசித்த அந்த மனிதர் அலா கைரி அர்ஹாமின் பைனஹும், அவருக்கு எந்த விதமான இரத்த உறவும் அவர் இருந்திருக்கவே மாட்டார். பொதுவாக நம்ம இரத்த பந்தங்களை ரொம்ப நேசிப்போம், அவர் எந்த விதமான இரத்த உறவாகவும் இருந்திருக்க மாட்டார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் அல்லாஹ்விற்காக அந்த மனிதரை நேசித்திருப்பார். இன்னும் சொன்னார்கள், அவர்கிட்ட குடுக்கல் வாங்கலுக்காக அவரை நேசிச்சிருக்க மாட்டார். ரெண்டு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொந்த பந்தம் அப்படிங்கிறதுக்காக நேசிச்சிருக்க மாட்டாரு, இன்னொன்னு குடுக்கல் வாங்கல் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நேசிச்சிருக்க மாட்டாரு. அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே நேசிச்சிருப்பாரு. இவர்களுக்கு நாளை மறுமையிலே கிடைக்கக்கூடிய அந்தஸ்து என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்ன உஜூஹும் நூருன், அவர்களுடைய முகம் ஒளியால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அவர்களை சுத்தி ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? லா யகாபூன இதா காபன் நாசு, மக்கள் எல்லாரும் அந்த மறுமை நாள்ல என்னுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியாம பயப்படக்கூடிய நேரத்துல அவர் மட்டும் பயப்படாம இருப்பாரு. வலா யஹ்ஸனூன இதா ஹஸினன் நாசு, மக்கள் எல்லோரும் கவலைப்படக்கூடிய நேரத்தில் அந்த மனிதர்கள் கவலைப்படாமல் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி அபூதாவுதிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பின் பெயரிலே பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய நட்பு எப்படிங்க இருக்குது? சகோதரர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்கு பழகுறோம்? ஒரு ஆணோடு எதற்கு தொடர்பு வைத்துக் கொள்கின்றோம்? யாரையாவது வச்சு ஒரு 10 பைசா புரோஜனம் இருந்தாதான் பழகுவோம். 10 பைசாக்கு பெறாத யார்கிட்டயா நம்ம இன்னைக்கு நட்பு வைக்கிறோமா? இன்றைக்கு நட்பு என்பது நிறைய இடங்கள்ல வாலிபர்களுக்கு மத்தியில, பெண்களுக்கு மத்தியில கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நட்பு என்பது நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். எப்படிங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நண்பராக இருந்ததை போன்று, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நண்பராக இருந்ததை போன்று, அலி ரலியல்லாஹு அன்ஹு நண்பராக இருந்ததை போன்று இன்றைக்கு நம்மிடத்திலே நட்பு இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மோடு பழகக்கூடியவர்கள் நல்ல விஷயங்களை இன்றைக்கு நமக்கு பழகி தருகின்றார்களா, தீய விஷயங்களை பழகி தருகின்றார்களா? ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வராங்க, வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை பிரியப்படுறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்லா யோசிக்கப்பா, நீ சொல்ற விஷயத்த நல்லா யோசிச்சு சொல்லு. உண்மையாகவே என்னை பிரியப்படுறியா? ஆமா யா ரசூலல்லாஹ், நான் உண்மையாக பிரியப்படுறேன். இன்னும் நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. இல்லை யா ரசூலல்லாஹ், நான் உண்மையாகவே பிரியப்படுறேன். நீ என்னை உண்மையாக பிரியப்பட்டால் புயல் காத்தை விட கஷ்டமும் துக்கமும் துயரமும் உன்னை அடைவதற்கு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, எனக்கு எப்படிப்பட்ட கவலை வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை தான் நேசிக்கிறேன். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ மாமன் அஹப்ப, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடே நாளை மறுமையில் இருப்பீர். நம்ம யாரை நேசிக்கணும்? யாரோடு பழக்கம் வைத்து கொள்ள வேண்டும்? வணக்க வழிபாடுகளில் நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள், சாலிஹீன்களாக இருக்கக்கூடியவர்கள், இறைவனுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள், இறைவனுக்காகவே வாழக்கூடியவர்களோடு தான் நம்ம நட்பு ஏற்படுத்தணுமே தவிர ஹராமான காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு
தப்பு தவறுகளில் ஈடுபட்டுக்கிட்டு நன்மையின்பால் துளி அளவும் கூட மீளாமல் இருப்பவர்களோடு நான் நட்பு வைக்கக்கூடாது. அப்படி நம்ம நட்பு வச்சோம் சொன்னால் நம்மளும் அவர்களோடு போய் சேர்ந்துடுவோம். அல்லாஹ் காப்பாற்றணும். அப்போ பழக்க வழக்கங்களை நல்ல பழக்க வழக்கங்களாக மாற்றிக்கொள்ளணும். இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்லோர்களுடைய நட்பை நாம் அதிகரித்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நாளை மறுமை நாளிலே மிகுந்த உயர்ந்த பெரும் அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்றான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த ரமலானுடைய மாதத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய நோன்புகளை சரியான முறையில் நோக்கக்கூடிய நசீபினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.